الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له
அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் சேரட்டுமாக. புனிதமிகுந்த ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இறை அழைப்புக்கு இறை கட்டளைக்கு முன்னுரிமை கொடுத்து அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் எதற்கு இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு பின்பற்றுமாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளை நம்மால் இயலுமான அளவு எடுத்து பின்பற்றி வாழுமாறும், மேலும் இந்த உலக வாழ்க்கையில் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்று தடுத்து ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறதோ அப்படியான விடயங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முற்றுமுழுதாக ஒதுங்கி விலகி நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகையாக எனக்கும் அவ்வாறு தாங்கள் அனைவருக்கும் இந்த நன்னேரத்தில் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். பேரன்புமிக்க இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலக வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து விடயங்களையும் படைக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் கொண்டவனாக அல்லாஹ் இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்முடைய பார்வைகளுக்கு நம்முடைய அறிவுக்கு எதெல்லாம் தென்படுகிறதோ அது அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ். எவைகளெல்லாம் நம்முடைய பார்வைக்கு அங்கால் மறைக்கப்பட்டதாக நம்முடைய அறிவுகளுக்கு எட்டாத இடங்களிலெல்லாம் உயிர் ஜீவராசிகளை படைத்தவனும் அல்லாஹ். அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆனில் இன்னல்லாஹ யஃப்லுகு மா யஷா, அல்லாஹ் அவன் எப்படி சக்தி உள்ளவன், வல்லமை உள்ளவன், ஆற்றல் உள்ளவன், அவன் எதை நாடுகிறானோ, அல்லாஹ்வுடைய நாட்டம் எவ்வாறு இருக்கிறதோ அதே போன்று அல்லாஹ் அந்த பொருளை படைக்கும் ஆற்றல் உள்ளவன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவைகளை படைத்து வயஃப்தாரு மா யஷா, சில விடயங்களை அல்லாஹ் விசேஷமாக அவைகளுக்கு சில சிறப்புகளை முன்னுரிமைகளை கொடுத்து அல்லாஹ் அவனுடைய அந்த படைப்பினங்களில் மேன்மைப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய உயிர் ஜீவராசிகளில் படைப்பினங்களில் ஆக சிறந்த படைப்பாக அல்லாஹ் மனித இனத்தை தெரிவு செய்கிறான். உலகத்தில் உயிரோடு வாழுகின்ற படைப்பினங்கள் ஏராளம். ஆனால் அல்லாஹ்வுடைய தேர்வு, அல்லாஹ்வுடைய தெரிவு, அல்லாஹ் மனித இனத்தை சிறந்த படைப்பாக குர்ஆனில் பரிசாற்றுகிறார். இந்த உலகத்தின் காலங்களையும் நேரங்களையும் அல்லாஹ் உருவாக்கி, அல்லாஹ் அவைகளை ஏற்பாடு செய்து அவைகளில் சிலதை அல்லாஹ் சிலதை விட மேன்மைப்படுத்தியிருக்கிறார், உயர்வுபடுத்தியிருக்கிறார். குர்ஆன் சொல்கிறது, நாம் இந்த உலகத்துடைய கால மதிப்பீட்டை நீங்கள் அளவு செய்து கொள்வதற்காக, நாம் நம்முடைய காலத்தை அளந்து கொள்வதற்காக, நம்முடைய காலத்தின் அந்த வரையறையை நாம் முடிவு செய்வதற்காக அல்லாஹ் ஒரு வருடத்தில் 12 மாதங்களை நாம் உண்டாக்கி தந்தோம் என்று குர்ஆனில் சொல்றான். இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா. அல்லாஹ் 12 மாதங்களை ஏற்பாடு செய்திருந்தவன் அல்லாஹ். அந்த மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் சிறப்பானது என்று தெரிவிக்கிறான். மின்ஹா அர்பாத்துன் ஹுரும். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை நாம் சிறப்புமிக்க மாதங்களாக, உயர்வான மாதங்களாக, கண்ணியமான மாதங்களாக நாம் தெரிவு செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே,
அதே போன்று ஒரு வாரத்தில் 7 நாட்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்து, ஒரு வாரம் 7 நாட்களை கொண்டது. அந்த 7 நாட்களில் சிறந்த நாளாக சய்யிதுல் அய்யாம், நாட்களின் தலை சிறந்த நாளாக, நாட்களில் உயர்ந்த நாளாக, நாட்களில் மகத்துவமான ஒரு நாளாக யௌமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமையுடைய நாளை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் இஸ்லாமிய சமூகம் எங்களுடைய நாட்களில் சிறந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாளின் மகத்துவம் நம்முடைய உள்ளங்களில் எவ்வளவு இருக்கிறது. நாம் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளைக்கு எந்த அளவு மரியாதை செலுத்துகிறோம், அந்த நாளை எவ்வளவு உயர்வாக மதிப்புள்ளதாக நம்முடைய உள்ளங்களில் நாம் அந்த நாளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், "கைரு யௌமின் பலகத் அலைஹி ஷம்ஸ் யௌமுல் ஜும்ஆ." இந்த உலகத்தை அல்லாஹ் எப்போது படைத்தான் அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையுடைய நேரம் சூரியன் உதயமாகிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் விடிய காலையில் அதிகாலையுடைய நேரத்தில் சூரியன் உதயமாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, சூரியன் உதிக்கின்ற நாட்களில், சூரியன் உதயமாகின்ற நாட்களில் ஆக சிறந்த நாள் என்ன தெரியுமா? யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாட்களில் ஆக சிறந்த ஒரு நாள் ஜும்ஆவுடைய நாள். அந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ் இந்த யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளை எவ்வளவு சிறப்பித்திருக்கிறார். அந்த ஜும்ஆவுடைய நாள் எவ்வளவு ஒரு முக்கியமான நாள் என்பதை ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார். முதலாவது யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளில் இருக்கின்ற சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்களே, ஃபீஹி குலிக ஆதம், ஜும்ஆவுடைய தினத்தில் தான் அல்லாஹ் முழு மனித சமூகத்துடைய முதலாவது அடிப்படை மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தார். ஜும்ஆவுடைய நாளில் தான் அல்லாஹ் முதலாவது மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தது வெள்ளிக்கிழமையுடைய நாளில். ஃபீஹி உத்கிலல் ஜன்னah, அதே வெள்ளிக்கிழமையுடைய நாள்ல தான் அல்லாஹ் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த இன்பகரமான சுவண்டியான அந்த சுவர்க்கத்துக்குள் அல்லாஹ் வாழ வைத்த, நுழைவித்த நாள் ஜும்ஆவுடைய நாள். வஃபீஹி உஹ்ரிஜ மின்ஹா, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய முடிவு. அந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு பின்னால ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சுவர்க்கத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வெளியாக்கப்பட்ட நாள் யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாள். சுப்ஹானல்லாஹ், இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாள்ல எவ்வளவு உயர்வான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இதெல்லாம் விளங்குவோமானாங்க. வெள்ளிக்கிழமையுடைய நாள் ஏண்ட உங்களோட உள்ளத்துல ஒரு சர்வசாதாரணமான ஒரு நாள். எப்படி ஏழைய நாட்களை நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் ஏழைய நாட்கள் எவ்வாறு உருண்டோடிக் கொண்டிருக்கிறதோ, இதே போன்றுதான் வெள்ளிக்கிழமையுடைய நாளும் அது ஏதோ ஒரு சர்வசாதாரண ஒரு நாளை போல எங்களோட உள்ளத்துல இன்று வெள்ளிக்கிழமையுடைய நாள் என்ற உணர்வு கூட கிடையாது. சில ஆண்கள், எல்லோரும் அல்ல, சில மனிதர்களுடைய வாழ்க்கையில வெள்ளிக்கிழமையுடைய நாளை ஞாபகப்படுத்தணும் வீட்டில் உள்ள நோனா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையுடைய நாள், அப்பதான் அவருக்கே ஞானம் பிறக்கும். ஆஹா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருக்குது,
நான் ஜும்மாவுக்கு போகணும், பள்ளிக்கு போகணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துடைய நிலைமைகள்ல, உலகத்தை தேடுகின்ற விஷயங்கள்ல நாங்க மூழ்கி போனதால இஸ்லாம் எந்தெந்த நாட்களை சிறப்பித்திருக்கிறது, அந்த நாட்களுடைய சிறப்புகள் என்ன, நாம் அந்த நாட்களில் இருக்கின்ற அந்த சிறப்புகளை அடைய வேண்டும் என்ற அந்த எண்ணம் கூட நம்முடைய உள்ளங்கள் இல்லாமல் போய்விடுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த ஹதீஸில் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமையுடைய நாள் எவ்வளவு முக்கியமான ஒரு நாள். அந்த நாளை நானும் நீங்களும் எந்த ஒரு பயத்தோடு அல்லாஹ்வுக்கு முன்னால் கழிக்க வேண்டிய நாள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார். வலா தகூமு ஸாஆ இல்லா ஃபீ யௌமில் ஜும்ஆ, வலா தகூமு ஸாஆ இல்லா ஃபீ யௌமில் ஜும்ஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் இந்த உலகத்தை எப்போது படைத்தான், இந்த உலகம் எப்போது படைக்கப்பட்டதோ அப்போதே அல்லாஹ் இந்த உலகத்தை அழிப்பதாக முடிவு செய்துவிட்டான். இந்த உலகம் அழிக்கப்படும், கியாமத்துடைய நாள் உண்டாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது எப்போது நடக்கும், அது எப்போது உண்டாகும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொன்னார்கள், வலா தகூமு ஸாஆ இல்லா ஃபீ யௌமில் ஜும்ஆ. இந்த உலகம் அழிக்கப்படுகின்ற நாள், கியாமத் உண்டாகின்ற நாள் ஜும்ஆவுடைய நாள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் ஒரு ரிவாயத்தில் வருது, வெள்ளிக்கிழமையுடைய அதிகாலையுடைய நாள். சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு நாம எல்லாரும் ஜும்மாவில் உட்கார்ந்து இருக்கிறோம், ஜும்மாவுடைய தொழுகைக்காக வந்திருக்கிறோம். இதுல இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாள் அதிகாலை சுபவுடைய தொழுகையை தொழுதவங்க எத்தனை பேர்? வெள்ளிக்கிழமையுடைய நாள் அந்த சுபவுடைய தொழுகையை நாங்க ஜமாத்தோட தொழுதவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமையுடைய நாள் அதிகாலையுடைய நேரம் வருகின்ற பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர் ஜீவராசிகளும், எல்லா உயிரினங்களும் அல்லாஹ்வுக்கு முன்னால மண்டியிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறது. இல்லல் இன்ஸ வல் ஜின்ன, மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் தவிர என்றான ஸல்லல்லாஹு. ஏன்னா நாங்கள்தான் அந்த பண்பு இல்லையே, எங்கள்கிட்ட தான் அந்த உணர்வு இல்லையே. இன்றைக்கு நாள் எவ்வளவு ஒரு பயங்கரமான நாள், இன்றைய நாள் எவ்வளவு ஒரு சிறப்பு மிக்க ஒரு நாள். இந்த பாக்கியத்தை, இந்த சிறப்புகளை நாங்க அடைந்து கொள்ளணும் என்ற அந்த எண்ணம் எங்கள உள்ளங்கள்ல கிடையாது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லல் இன்ஸ வல் ஜின்ன, வெள்ளிக்கிழமையுடைய நாள்ல அதிகாலையுடைய நேரத்துல உலகத்துல உள்ள எல்லா உயிர் ஜீவராசிகளும் அதிகாலையுடைய நேரத்துல அல்லாஹ்வுக்கு முன்னால மண்டியிட்டு சத்தம் போடுகிறது. யா அல்லாஹ், இன்றைய நாள் உன்னுடைய ஏற்பாடு, உன்னுடைய முடிவோ இந்த உலகம் அழிக்கப்படுமாக இருந்தால் எங்களை பாதுகாத்தடியா அல்லாஹ். அதுக்கு உணர்வு இருக்கிறது. ஐவாய் மிருகங்கள், பறவைகளே அது உணர்கிறது. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையுடைய நாள், அல்லாஹ் இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய நாள். அந்த நாளாக இது இருந்து விட்டால் ஏன் நிலைமை என்ன? எங்கட உணர்வு எங்க போகுது? பெட்ல போகுது. அதிகாலையுடைய நேரம் இருங்க, 7 மணி 8 மணி 9 மணி ஃபஜ்ருடைய தொழுகையும் இல்லாம தூக்கம். வெள்ளிக்கிழமையுடைய அதிகாலையுடைய நாள், அன்றைய நாள்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க சுபவுடைய தொழுகையில இல்லாம சுபவு தொழாத அந்த முசீபத்து மூஞ்சோட அப்படியே நாங்க இருந்துட்டோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்றைய நாளில் உலகம் அழிக்கப்படக்கூடிய, கியாமத் உண்டாகக்கூடிய அந்த நிலைமையை அல்லாஹ் உருவாக்கினா எங்களோட நிலைமை எங்களோட நிலைமை நாங்க எங்களோட ரப்பை எந்த முகத்தோட சந்திக்க போறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனால வெள்ளிக்கிழமையுடைய நாள் அவ்வளவு ஒரு மகத்துவமான ஒரு நாள். அது ஆக விசேஷம். அல்லாஹ் தஆலா இந்த வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பை யாருடைய உம்மத்துக்கு அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்றால் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கின்ற எங்களுக்கு மாத்திரம்தான். இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாள் ஒரு சிறப்பான ஒரு நாள். வெள்ளிக்கிழமையுடைய நாள் ஒரு மகத்துவமான ஒரு நாள், ஒரு உயர்வான ஒரு நாள் என்ற அந்த மகிமையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தது இந்த உம்மத்துக்கு தான். யூதர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தௌராத்தை பின்பற்றுகின்ற அந்த யூதர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுடைய மார்க்க போதனைகளை ஏற்பாடு செய்கின்ற ஒரு சிறந்த நாளாக சனிக்கிழமையுடைய நாளை அல்லாஹ் கொடுத்திருந்தார். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இஞ்சிலை பின்பற்றுகின்ற நசாராக்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமையுடைய நாளை அவர்களுடைய மார்க்க அந்த வழிபாடுகளை செய்யக்கூடிய ஒரு நாளாக ஏற்பாடு செய்தார். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்குகின்ற எங்களுக்கு தான் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளை அல்லாஹ் சிறப்பாக ஆக்கியிருந்தார். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, யா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இது என்ன வெள்ளிக்கிழமையுடைய நாள் இவ்வளவு சிறப்பாக ஆக்கப்பட்டிருக்கிறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பதில் சொன்னாங்க, قد جعلها الله عيدا لك ولأمتك. அல்லாஹ் தஆலா இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளை உங்களுக்கும் உங்களுடைய சமூகத்துக்கும் ஒரு திருநாளுடைய நாளாக அல்லாஹ் ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். வருஷத்துல மாஷா அல்லாஹ் 2 பெருநாளை கொண்டாடுறோம். ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளுடைய தினம், ஈதுல் அத்ஹா ஹஜ் பெருநாளுடைய தினம், ஒவ்வொரு ஏழைகளுடைய பெருநாள் வெள்ளிக்கிழமையுடைய நாள், மிஸ்கீன்களுடைய பெருநாள், எல்லா இஸ்லாமியர்களுடைய ஒரு சந்தோஷமான ஒரு பெருநாளுடைய தினம் என்றால் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையுடைய நாள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உணர்வு எங்களுக்கு இருக்கிறதா? வெள்ளிக்கிழமையுடைய நாளை நானும் நீங்களும் அந்த அளவு உணர்வோட மதிக்கின்றோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சிந்தித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாள்ல எல்லா இடங்களிலும் இந்த ஹுதுபா, இந்த ஜும்ஆவுடைய கடமையை எங்கள மார்க்கம் இஸ்லாமியர்களுக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறது. ஒவ்வொரு பருவ வயதை அடைந்த ஒவ்வொருவரும் இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவது அவருக்கு ஃபர்தான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளில் எவ்வளவு சிறப்புகளை சொன்னார்களோ, யார் அதிலிருந்து பின்வாங்குகிறார்களோ, இந்த உம்மத்தில் யார் அந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளின் மகத்துவத்தை, அந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளின் அந்த முக்கியத்துவத்தை பராமுகமாக பொதுவாக்காக இருந்து விடுகிறார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். லயன்தஹியன்ன அக்வாமுன் அன் வதஇஹிமுல் ஜும்ஆத். என்ற உம்மத்தில் சில மனிதர்கள் ஜும்ஆவுடைய கடமையில பொதுவோக்காக இருக்கிறாங்க. ஜும்ஆவுடைய கடமை அதுல பொதுவோக்காக இருக்கிறாங்க. அவர்கள் அதை விடவில்லை என்றால் லயஸ்திமன்னல்லாஹு அலா குலூபிஹிம், அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை சீல் பண்ணிடுவான். ثم ليكونن من الغافلين. அவர்கள் அல்லாஹ்வை மறந்த கூட்டத்திலே, அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாதவர்களாக, மார்க்க உணர்வு இல்லாதவர்களாக அவர்களை அல்லாஹ் ஆக்கி விடுவான். நவதுல்லாஹ். எவ்வளவு உணர்வு இருக்கிறது? ஜும்ஆவுடைய கடமைக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ரிவாயத்துல சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுடைய நாளிலும் அந்த ஊர்களில் இருக்க
ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றப்படக்கூடிய அந்த மஸ்ஜிதுகள் அல்லாஹ் மலக்குமார்கள் அல்லாஹ் நியமிக்கிறான். மலக்குமார்களை அல்லாஹ் நியமிக்கிறான். அந்த மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க? யாரெல்லாம் ஜும்மாவுடைய கடமைக்கு நேர காலத்தோடு வருகின்றார்களோ, சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய முன்னோர்கள், சலஃபுகள், சஹாபாக்கள் ஜும்மாவுடைய தொழுகைக்கு அதிகாலை நேரத்திலேயே உணவுகளை எடுத்துக்கொண்டே மஸ்ஜிதுக்கு வந்துடுவாங்க. சஹாபாக்களுடைய வரலாறு அதிகாலையில் இருந்தே மஸ்ஜிதோடு இருப்பார்கள். ஏன்? அவர்களுடைய உள்ளத்தில் அந்த பயம் இருந்துச்சு, இந்த சிறப்புகளை அடைய வேண்டும் என்ற அந்த உணர்வு இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், ஒவ்வொரு நாள் வெள்ளிக்கிழமையுடைய அதிகாலை நேரத்தில் அல்லாஹ் மலக்குமார்களை மஸ்ஜிதுடைய வாயில்களை நியமிக்கிறார். அவர்கள் யார் ஜும்மாவுடைய கடமைக்கு நேர காலத்தோடு வருகின்றார்களோ அவர்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்படுகிறது. மலக்குமார்கள் பதிவு செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த நல்லோர்களுடைய பட்டோலையிலே ஏந்த உங்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் எப்போது அந்த பள்ளி வாயிலில், அந்த மஸ்ஜிதில் ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக இமாம் ஹதீப் மிம்பரில் ஏறி விடுகிறார். இப்ப மலக்குமார்களும் அந்த பட்டோலையை மூடிவிட்டு அந்த உரையை கேட்பதற்காக வந்து அமர்ந்து விடுகிறார். அதற்கு பின்னால வாரவங்களுடைய பெயர் பதிவேட்டில் கிடையாது. அதுக்கு பின்னால வாரவங்களுடைய பெயர் பதிவேட்டில் கிடையாது. இதனாலதான் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கிறது. எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாற்று மதத்தில் உள்ள ஒரு மத போதகர் மக்களோடு பேசுகின்ற நேரத்தில் ஒரு தெளிவுபடுத்தலில் சொன்னால், இந்த எங்களோட நாட்டில் வாழுகின்ற இஸ்லாமியர்களில் ஒரு சில சாரார் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு. அது எப்படி பிரிவுண்டா, சிலர் ஜும்மாவுடைய முஸ்லிம் என்றாலே, சிலர் சும்மா முஸ்லிம். ஜும்மாவுடைய முஸ்லிம், சும்மா முஸ்லிம். ஒரு மாற்று மதத்தில் உள்ள ஒரு மனிதர் விளங்கப்படுத்துகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் அந்த ஜும்மா முஸ்லிம்கள்? யார் அந்த ஜும்மா முஸ்லிம்கள்? ஹதீஸை பிரட்டுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்தோடு, அந்த உணர்வோடு, அந்த ஆசை நன்மைகளை அடைய வேண்டும் என்ற அந்த உணர்வோடு மஸ்ஜிதுக்குள்ள நேரத்தோட வாராங்க. சுப்ஹானல்லாஹ். இவர்களுக்கு பூர்த்தியான கூலிகள் வழங்கப்படுகிறது. மலக்குமார்களுடைய பட்டோலையில பேர் இருக்கு. சில மனிதர் இமாம் மிம்பர்ல இருந்து இறங்குற நேரத்துல தான் வீட்டில இருந்து ஓடிவார். தொழுகைக்கு இகாமத் சத்தம் கேட்குது, அல்லது ஜும்மாவுடைய தொழுகை அங்க நடக்குது, சலாம் கொடுக்க போறாங்க, ஜும்மா முடிய போகுது, இப்பதான் இவர் வேகமாக ஓடிவாரார். இவர் யாரு தெரியுமா? இவர் தான் அந்த மதபோதர் சொன்னாரே, சும்மா முஸ்லிம். ஓடி வந்து கடமைக்காக எல்லாரும் பார்க்கிறாங்க. ஜும்மாவுடைய தினம் மஸ்ஜிதுக்கு ஓடணும், கடைசி நேரம் விரைந்து வாரார். என்ன பிரயோசனம் இருக்கிறது? என்ன பிரயோசனம் இருக்கிறது? ஜும்மாவுல சொல்லப்பட்ட அந்த கடமைகள் கிடையாது. ஜும்மாவுல சொல்லப்பட்ட அந்த மார்க்க அறிவுறுத்தல்கள் கிடையாது. கடைசி நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஓடிவார். எதுவுமே இல்லாத ஒரு லாபமற்ற அந்த கடமையை வெறுமனே நிறைவேற்றின அந்த கூலியோடு திரும்பி போறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஜும்மாவுடைய தினம் என்கிறது அல்லாஹ் எங்களை இந்த உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் சிறப்பித்து தந்த ஒரு நாள். இந்த நாளில் ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜும்மாவுடைய ஒரு நேரம் இருக்கிறது. ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் ஒரு நேரத்தை ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். அந்த நேரம் எவ்வளவு பொறுமதியானது என்றால், அந்த நேரத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்வான். எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் அந்த நேரம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இல்லாட்டினா நாங்கள் சோம்பேறி ஆகியோம்.
சரியா அந்த நேரத்தை மாத்திரம் பார்த்து பள்ளிக்குள்ள வந்துட்டு போயாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த நேரம் மறைக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமையுடைய நாள் அதிகாலையில இருந்து வெள்ளிக்கிழமையுடைய நாள் மாலை பொழுது வரைக்கும் பலவிதமான கருத்துகள் சொல்லப்பட்டது. பலவிதமான கருத்து. அந்த நேரம் எது என்கிறதுல இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள பலவிதமான கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் துஆவை கபூல் செய்கிற நேரத்துடைய விஷயத்தில் தெண்டிக்கிறோமா, முயற்சி செய்கிறோமா, அல்லாஹ்வுக்கு முன்னால வந்து கேட்கிறோமா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆனாலும் நாங்கள் எவ்வளவோ ஒரு பொதுபோக்குத்தனமாக எங்களை இஸ்லாமிய சமூகம் நாங்க ஜும்மாவுடைய அல்லாஹ் எங்கள் மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய இந்த கட்டாயமான இந்த கடமையுடைய விஷயத்துல கூட இன்றைக்கு எங்களோட உறவுகள் பொதுபோக்காக பின்னோக்கி கொண்டு போயிருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் அவன் சோதிக்க ஆரம்பிச்சான், அல்லாஹ் அவன் தண்டிக்க ஆரம்பிச்சான். எங்களால தாங்கினான். அதனால அல்லாஹ் எங்களுக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். அல்லாஹ் இந்த நாளை சிறப்பான ஒரு நாளாக ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். ஜும்மாவுடைய தினம் அதனுடைய மகிமையை விளக்குவோம், அதனுடைய சிறப்பை உணர்வோம். அதை அடைந்து கொள்வதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படியான கூட்டத்தில் ஆக்கிடுவானாக. யா அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உன் இஸ்லாமிய உறவுகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நீ எந்தெந்த விஷயங்களை சிறப்பித்திருக்கிறாய் யா அல்லாஹ், அவைகளை அதனுடைய சிறப்புகளை உணர்ந்து யா அல்லாஹ் அந்த சிறப்புகளை அடையக்கூடிய நல்லடியார்கள் நம் அனைவரையும் ஆக்கியுள்ளாயாக. யா அல்லாஹ் குறிப்பாக விசேஷமாக நம் அனைவருடைய உள்ளத்திலும் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளின் மகத்துவத்தை உணர்த்துவாயாக. யா அல்லாஹ் அந்த நாளை ஒரு சிறப்பான நாளாக நீ ஏற்பாடு செய்து தந்தும் யா அல்லாஹ். ஏதோ பொதுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த நாளுடைய மகத்துவத்தை சிறப்பை உணர்ந்து யா அல்லாஹ் அதில் உன்னை தெண்டித்து அடையக்கூடிய முயற்சி செய்து உன்னுடைய அருளை பெற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருவாயாக. வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله على محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين. أما بعد فيا أيها الإخوان في الله أوصيكم وإياي أولا بتقوى الله وأحثكم على طاعته وزركم من معصيته. إن ديننا دين الإسلام يهدي إلى سبيل الرشاد وشرعه النبي صلى الله عليه وسلم، بين ذلك في سيرته الجميلة ولم تبق في قلبه زخرفة الدنيا، وهو الذي قال لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سقى كافرا شربة ماء. رواه الترمذي. وفي العالم فرقتان تعيشان، فرقة أغرتهم حياة الدنيا وفرقة أرغبوا في الآخرة وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا. وكونوا من الفرقة الثانية تدخلوا في الدار سلاما فرحا وسرورا، ولا تكونوا ممن طغى وأطغى ولا من المبتلين المذلين في الدنيا والآخرة. إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام. فالله عز وجل من قائل عظيم وهو أصدق القائلين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. صدق الله العلي العظيم. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أرشدنا إلى صراط مستقيم
والذي أنعم علينا بدينه التقويم، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله على محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين. أما بعد، فيا أيها الإخوان في الله، واعبدوا الله حق عباده، هذه غاية الأهداف، وتفكروا في خلق الله واتقوه في جميع الأوقات، ولا تهملوا لحظة ما في اتباع الشهوات، واتبعوا كتاب الله وسنة رسوله صلى الله عليه وسلم لكي لا تكونوا في الضلالة، وكل ضلالة في النار. قال رسول الله صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما، كتاب الله وسنة رسوله صلى الله عليه وسلم. اللهم اجعلنا ممن يؤدي فرائضك وينتهي عن نواهيك، واجعلنا من عبادك الصالحين، واحشرنا غدا في زمرة الأولياء والعلماء والمتقين. اللهم ارض عن ساداتنا الخلفاء الراشدين، أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه، وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وسيدنا عثمان بن عفان رضي الله عنه، وسيدنا علي بن أبي طالب رضي الله عنه، وارض عن أمهات المؤمنين أزواج رسول الله صلى الله عليه وسلم، وسائر الصحابة أجمعين، والتابعين لهم ومن تبعهم بإحسان إلى يوم الدين. وارض عنا معكم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى، وينهى عن الفحشاء والمنكر والبغي، يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل الجبار يذكركم واشكروه يزيدكم ويهديكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. الله أكبر.